இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இபிஐசி நம்பர் இருக்கிற இடத்துல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை அடிச்சிருங்க. அடித்து சப்மிட் கொடுத்துருங்க. சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னா அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் அவங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். எங்கே ஓட்டு போகிற அந்த லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். அதில் வந்து பார்ட் நம்பர் அந்த இருக்குல்ல, பார்ட் நம்பர், பார்ட் சீரியல் நம்பர் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே எல்லா டீட்டெயில் வந்துடும். இல்லை கம்ப்ளீட்டாக வேணும்னா அடுத்து ரெண்டாவதாக ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து இந்த எல்லோ ரெட் கலரில் அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை கொடுத்துருங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு மதுரைன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதியோ அதை கொடுத்துருங்க. நான் உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன், மதுரை மேற்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா தொகுதி வைஸாக அந்த எல்லாமே அந்த பிடிஎஃப் இருக்க அந்த இது ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் அந்த பாகம் என்னன்னு இருக்குல்ல, அதில் நீங்கள் அந்த பழசில் பார்த்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த பாகம் நம்பருக்கு ஏற்கனவே டேரெக்டாக போய் அதில் வந்து என்ன இது இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் இந்த அப்படி கேப்சா கேட்கும். கேப்சா கேட்டோன்னா அந்த கேப்சா வந்து சப்மிட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆயிரும். அதில் வந்து உங்களுக்கு சீரியல் நம்பர் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம்.